வணக்கம். திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன், திருவல்லிக்கேணியிலிருந்து. இன்றைக்கி கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, இந்த 2 பண்டிகைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி இரண்டுக்குமான வேறுபாடுகள் என்ன? கோகுலாஷ்டமி கிருஷ்ணருடைய பிறந்த நாள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்கள் கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இதில் 2 விதமான விஷயங்களை முதலில் நாம் பார்த்துவிடலாம். கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி வித்தியாசம். ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி இரவு தங்கி இருந்தால் அது கோகுலாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. இன்னொன்று, அதே தேய்பிறை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் சேர்ந்து வருவது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். சிவன் சம்பந்தமான வழிபாட்டை பிரதானமாக கொண்டவர்கள் கோகுலாஷ்டமி என்றும், பெருமாளை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். 2 விதமான ஆகமங்கள். இதிலும் பெருமாளை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்களுக்கு 2 ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வைகானச ஆகமம், இன்னொன்று பாஞ்சராத்திர ஆகமம். வைகானச ஆகமத்திற்கு அஷ்டமி பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பாஞ்சராத்திர ஆகமம் அஷ்டமியினுடைய மிச்சமும் ரோகிணி நட்சத்திரனுடைய மிச்சமும், முக்கியமாக சூரியன் உதயம் கழிந்து 2 நாழிகைகள் மேற்சொன்ன அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரமும் இருந்தால் அதை பாஞ்சராத்திர ஆகம கிருஷ்ண ஜெயந்தியாக எடுத்துக்கொள்வார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ ஜெயந்தி, அதாவது வைஷ்ணவ கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்லப்படுவதும் பாஞ்சராத்திர ஜெயந்தி தான். கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை பிருந்தாவனம், மதுரா, கோகுலம், துவாரகை, குருவாயூர், உடுப்பி, பூரி ஜெகநாத், பண்டரிபுரம் மற்றும் ஏனைய பெருமாள் ஆலயங்களில் மிகவும் விசேஷமாக விண்ணும் மண்ணும் வியக்கும் வண்ணம் கொண்டாடி வருகிறார்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் வழுக்குமரம் ஏறுவதையும் உரியடி திருநாளாக உரியடி அடிப்பதையும் மக்கள் கிருஷ்ணருடைய விளையாட்டாக கொண்டு விளையாடுகிறார்கள். இந்த கண்ணன் பிறந்த நாள் வீடுகளில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை. அன்றைய தினம் வீட்டினை சுத்தமாக்கி மலர்களினால் அலங்கரித்து கோலமிட்டு கையில் வெண்ணெயுடன் தவழும் குழந்தை கண்ணனுடைய படத்தை வைத்து அலங்கரித்து வாசல் பூஜை அறை வரை உள்ள இடம் வரை சிறு சிறு பாதங்கள் வரைவது வழக்கம். அரிசி மாவினால் பாதம் போடுவது வழக்கம். அதற்கு காரணமும் உண்டு. கோகுலத்தில் கண்ணன் தோழர்களுடன் கோபியர் வீடுகளில் வெண்ணெய் திருடும் போது அவசரத்தில் கீழே சிதறிய வெண்ணெயில் கண்ணனின் மலர் பாதங்கள் வீடு முழுவதும் வெண்ணெயானது. அதனால் தான் அந்த காலத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடும் மக்கள் வெண்ணெயினால் பாதங்கள் போடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அந்த காரணத்தினாலேயே பின்னாட்களில் அரிசி மாவினால் கோலம் போடுவது, அதாவது பாதம் போடுவதை வழக்கமாகி கொண்டிருந்தார்கள். இன்று பஜனை பாடல்கள் பாடுவது மிக சிறப்பு. ஒவ்வொருவர் வீட்டிலும் கண்ணன் பிறந்ததாகவே தோன்றும் வண்ணம் தோற்றமளிக்கும்படி சிறப்பாக கொண்டாடுவதை நாம் காணலாம். இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணர் அஷ்டோத்திரம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இதையெல்லாம் பாராயணம் செய்வது நன்மை தரும். பஜனை பாட்டு என்ற வாத்தியங்களுடன் இன்னிசை பாடல்கள் பாடுவதும் மிக சிறப்பு. சிறு குழந்தைகளுக்கு பிரசாதம் கொடுப்பதும் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் மிக விசேஷமாகும். கோகுலாஷ்டமி பற்றிய ஒரு புராண கதை. ஒருமுறை நாரத முனிவர் உலக நன்மைக்காக சத்தியலோகம் சென்று பிரம்மதேவரிடம், பிரம்மபிதாவே, ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று விரதம் அனுசரிக்கும் முறையை, விரதத்தை ஏற்றி செய்தவர்களின் பலன்களையும் விரத மகிமையையும் மகத்துவத்தையும் பற்றி நான் அறிய விரும்புகிறேன். தயவு கூர்ந்து இதை தாங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு பிரம்மதேவர் தன் குழந்தையாகிய நாரதரிடம் இந்த பூஜையை சொல்ல ஆரம்பித்தார். இந்த பூஜையானது சிவ விஷ்ணு பக்தர்களும் பெண்களும் ராஜாக்களும் ஜாதி மத பேதமின்றி அனுஷ்டித்து பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாவதோடு பாவங்கள் விலகி முடிவில் வைகுண்ட பதவியை அடைவார்கள் என்பதாகும். இந்த விரதம் கலியுகத்தில் ஜனங்களுக்கு நேரடியான எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியது, நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது.